பார்க்க போகிறது ஹவு டு செலக்ட் டூப்ளிகேட் கியூப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, செகண்ட் ஸ்டெப் ஃபஸ்ட் ரோ, தேர்ட் ஸ்டெப் செகண்ட் ரோ, அடுத்து 11 ஃபார்முலா, ஜே ஃபார்முலா, கலர் ஃபார்முலா. இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணாத கியூப் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் எடுத்துக்கணும். எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, அதனால் ப்ளூ சென்டர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த இது வந்து இங்கே இருக்கணும், இது இங்கே வரணும். அது எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, அதை இப்போ நம்ம யூஸ் பண்ணோம். இது இங்கே வரணும்னா இது இந்த பக்கம் இருக்கனால இது இந்த பக்கம் ஒளி வைக்கணும், இதை கீழே இறக்கணும். இதை ஒளி வச்சிங்கன்னா அது இந்த பக்கம் இறக்கி இதை மேலே தூக்கினீங்கன்னா சேர்ந்துக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த இருங்க, இது மாதிரி உங்களுக்கு நிறையா வாட்டி இருக்கும். இது நீங்கள் குழம்புறீங்க, அதை நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு நேராக இருக்குல்ல, இது நீங்கள் இறக்கி இந்த பக்கம் இது வந்து நேராக இருக்குது, நேராக அந்த இருக்கனால இதை இறக்குனீங்கன்னா திருப்பியும் நம்ம இந்த பக்கமே நேராக வரணும். எப்படின்னா ஒரே சேமாக நேராக ஸ்ட்ரெயிட்டாக அடியில் கொண்டு வந்து நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா இது இங்கே வந்துடும். இப்போ அதே மாதிரி ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, இது இந்த பக்கம் இருக்கனால நம்ம இதை இந்த பக்கம் ஒளி வைக்கணும், இதை கீழே இறக்கணும். ஒளி வச்சோம்ல அது இந்த பக்கம் எடுத்திங்கன்னா மேலே தூக்குனீங்கன்னா சேர்ந்துக்கும். அடுத்தது இது வந்து இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது சேராதது. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்போம். நான் இதை எடுத்துக்கிட்டு இது இங்கே சேரணும்னா இதை இந்த பக்கம் ஒளிய வைக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் இதை கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு ஒளிய வச்சோம்ல அதை வெளியில் எடுத்து மேலே தூக்குனிங்கன்னா சேர்ந்துக்கும். அடுத்த கலர் சென்ட்ரு கலர். நான் சொன்ன மாதிரியே தான் சென்டரை மட்டும் கீழே இறக்கணும், இறக்கி இது இங்கே வரணும். 1 2 ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதை அப்படி மேலே தூக்குனிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் வந்துடுச்சா. இப்போ நீங்கள் இந்த பக்கம் ஒளிய வச்சு இது இறக்கி இந்த பக்கம் பண்ணி மேலே தூக்குனிங்கன்னா சேர்ந்துக்கும். இதுவும் சென்ட்ரு கலர் தான். இப்போ நீங்கள் இந்த சென்ட்ரு கலரை இதுக்கு நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு சென்டரில் இருக்கனால நம்ம லெஃப்ட்லேயே ஒளி வச்சுக்கலாம், ரைட்லேயே ஒளி வச்சுக்கலாம். உங்கள் சாய்ஸ். நான் எனக்கு பிடிச்ச எப்பவுமே லெஃப்ட்லேயே நான் ஒளி வச்சுக்கிறேன். லெஃப்ட்டில் ஒளி வச்சு சென்டரை மட்டும் இறக்கி ஒளியை வச்சுறேன், ஒளியில் எடுத்து இதை நம்ம மேலே தூக்கிட்டோம்னா சேர்ந்துடும். பாக்கி இருக்கிறது ஒரு கலர். இதையும் நம்ம இதே மாதிரி பண்ணணும். இது வந்து சென்டரில் இல்லை, லெஃப்ட்டில் தான் இருக்காது. லெஃப்ட்டில் இருக்கிறனால இதை ரைட்டில் தான் ஒளி வச்சு இதை சேர்க்குறத இறக்கி ஒளி வச்சோம்ல அதை இந்த பக்கம் இறக்கி மேலே தூக்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்க போகிறது ஃபஸ்ட் ரோ. இப்போ நம்ம சேர்ந்துரு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு 2 கலர் சேர்ந்துரு எடுத்துப்போம். சென்ட்ரு கலர் ப்ளூவும் ரெட்டு இருக்க மாதிரி எடுத்துக்கணும். எப்போயுமே ப்ளூ ரெட்டு பீஸ் தான் இருக்கணும். இப்போ வந்து சென்ட்ரு கலர்லாம் இல்லை, அதனால் ப்ளூவும் ரெட்டும் சென்ட்ரு கலர் பக்கத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போகணுன்னா ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். இதே மாதிரி தான் இதை இந்த ப்ளூ ரெட்டு பீஸு இந்த பக்கம் வரணும். அதுக்கு நம்ம சென்ட்ரு பீஸை மட்டும் எடுக்கணும். எடுத்து சென்ட்ரு பீஸ் எடுத்திங்களா, அது ரெட் பீஸ் கிட்ட தான் இருக்குது, அது உடனே இந்த பக்கம் திருப்பிட்டு நீங்கள் எடுத்தீங்களா அந்த ரெட்டு எடுத்தீங்களா அதை நீங்கள் உடனே மேலே தூக்கிடணும், இல்லை கடைஞ்சிரும். அடுத்தது ரெட்டு, இது வந்து இங்கே சேரணும், கரெக்டாக இருக்கும், இங்கே சேரணும். அதுக்கு நீங்கள் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது சென்டரில் இருக்கனால லெஃப்ட்டில் லைட்லேயே ஒளிய வச்சுக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச இடத்துல நான் ஒளிய வச்சுக்கிறேன். அடுத்தது சென்டரை இதை ஒளிய வைக்கிற இது எடுத்துக்கிறேன். அடுத்தது சேர்க்குறேன், மேலே தூக்குறேன்னா சேர்ந்துடும். சென்டர் கலர் எடுத்து நீங்கள் நடுவில் சேர்க்கணும். அதே மாதிரினா இப்போ எல்லோ கலர் எடுத்துப்போம். எல்லோ இங்கே இருக்குது, இது வந்து இங்கே வரணும்னா இதை நம்ம இங்கே சேர்க்கணும். இப்போ வந்து இதை நம்ம இங்கே சேர்க்கணுன்னா இது வந்து நடுவில் இருக்கிற லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சேர்த்துக்கலாம். இப்போ லெஃப்ட்டில் சேர்த்துக்கிட்டு சென்டர் பீஸை இறக்கிட்டு இதை சேர்த்தர இந்த பக்கம் எடுத்து மேலே தூக்குனிங்கன்னா எல்லோவில் ஒரு பீஸ் சேர்ந்துடும். அடுத்த எல்லோ எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளூவும் எல்லோவும் இருக்க மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளூவும் எல்லோ பீஸும். இப்போ ப்ளூ எல்லோ பீஸ் எடுத்து இங்கே சேர்க்கணுன்னா அதே மாதிரி தான் இதை இறக்குறீங்க. இப்போ எல்லோ இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் இறக்குனதை மேலே தூக்கிடுறீங்க. அதே மாதிரி இங்கே ப்ளூ எல்லோ இங்கே சேரணும். அதுக்கு நீங்கள் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
இது ரைட் பக்கம் இருக்கிற நம்ம லெஃப்ட் பக்கம் ஒளிய வைக்கணும். இதை கீழே இறக்கணும். ஒளிய வச்சுற இந்த பக்கம் எடுத்து மேலே தூக்குனிங்கன்னா சேர்ந்துடும். அடுத்த பீஸை பாருங்கள், ஒயிட்டு ஆரஞ்சு இருக்க மாதிரி இருக்குது. இங்கே இருக்குது ஒயிட்டு ஆரஞ்சு, நம்ம சேர்க்க போகிறது இங்கே. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம ரைட்டில் ஒளிய வைக்கணும். இதை கீழே இறக்கணும். சேர்ந்து இந்த பக்கம் இறக்கணும். மேலே தூக்குனிங்கன்னா சேர்ந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ரோ வந்து ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ரோ சேர்க்கணுன்னா இப்போ சென்டர் கலர் இருக்குல்ல, சென்டர் கலருக்கு நேராக கீழே உள்ள கலரை எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ரெட்டு எடுத்துப்போம். ரெட்டு எந்த பக்கம் இருக்குது, ரெட்டு பீஸ் நடு சென்டரில் இல்லை. அடுத்து ஒயிட்டுக்கு போயிட்டுப்போம். ஒயிட்டை பண்ணால் ஒயிட் இருக்குது, ஒயிட்டுக்கு டீ மாதிரி ஒயிட் இருக்குது. இதுக்கு நேராக சென்டர் பீஸ் இப்படி நேராக இருக்கணும், அதுக்கு ஒயிட் இருக்குது. ஆனால் கீழே க்ரீன் இருக்கக்கூடாது, வேறு கலராக இருக்கணும். இப்போ நம்ம வேறு பார்ப்போம். ஆரஞ்சு இருக்குது, டீ மாதிரி ஆரஞ்சு சென்டர் பீஸ் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, ஒயிட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒயிட் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒயிட்டு இந்த பக்கம் இருக்குல்ல, ரைட்டில் இருக்குது. இப்போ நம்ம இதை ரைட்டில் இருக்கனால இப்போ நம்ம இந்த பீஸ் இங்கே சேரணுன்னா இதை வந்து நம்ம லெஃப்ட்டில் ஒளிய வச்சுக்கணும். ஒயிட் எந்த பக்கம் இருக்கோ அதை கீழே இறக்கணும். ஒளிய வச்சிங்களா அது இந்த பக்கம் தூக்கி மேலே தூக்குனிங்கன்னா அந்த பீஸ் இந்த பக்கம் வந்துடும். இப்போ நீங்கள் இது க்யூபை இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இதுக்கு நேராக இருக்கணும். நேராக இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதை ரைட்டில் ஒளிய வைக்கிறீங்க, இறக்குறீங்க, இந்த பக்கம் சேர்க்குறீங்க, மேலே தூக்குனிங்கன்னா இந்த பீஸ் சேர்ந்துடும். அடுத்த கலர் பார்க்குவோம். அடுத்து ரெட்டு வந்துடுச்சு. நம்ம ஒன்று சேர்த்தா எல்லா கலரும் வந்துடும். அடுத்து ரெட்டு டீ மாதிரி வந்துடுச்சு, சென்டர் கலர் வந்துடுச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து இந்த கலரில் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அதனால் இதை வந்து இது ரைட் சைடில் இருக்கிறனால இதை நம்ம லெஃப்ட்டில் ஒளிய வைக்கணும். எல்லோ இந்த பக்கம் தானே இருக்குது, இதை கீழே இறக்கணும். ஒளிய வச்சுட்டு இந்த பக்கம் எடுத்து மேலே தூக்கிட்டிங்கன்னா இது இந்த பக்கம் வரணும். உடனே இதுக்கு நேராக இருக்கணும். இந்த இடத்துல இதுக்கு நேராக க்யூப் இருக்கணும். கரெக்டாக இதுக்கு நேராக க்யூப் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதுக்கும் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். இது லெஃப்ட்டில் இருக்கனால ரைட்டில் ஒளிய வைக்கிறீங்க, இதை கீழே இறக்குறீங்க. இப்போ ஒளிய வச்சிருந்த பக்கம் எடுக்கிறீங்க, மேலே தூக்குறீங்க. சேர்ந்துருச்சா? எல்லோ சேர்ந்துருச்சு. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லோ சேர்ந்துருச்சு. எல்லோ சேர்ந்தனால உங்களுக்கு ஒரு கலர் சேர்ந்துருச்சு. அடுத்து ஒயிட்டுக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா டீன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. டீ மாதிரி இருக்கா, கீழே ரெட்டு இருக்குது. ரெட்டு இந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் ரெட்டு இந்த பக்கம் இருக்கிறனால நீங்கள் இந்த பக்கம் ஒளிய வைக்கிறீங்க. ரெட்டு இங்கே இருக்குது, அதனால் அதை கீழே இறக்குறீங்க. இந்த பக்கம் இருக்கிறனால நீங்கள் இந்த பக்கம் ரெட்டு இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் ஒளிய வைக்கிறீங்க. அப்புறம் இதை மேலே தூக்கிட்டீங்க. இப்படி திருப்பி இது ரேராக இருக்கணும். இப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இது லெஃப்ட்டில் இருக்கிறனால ரைட்டில் ஒளிய வைக்கிறீங்க. ஒளிய வச்சர இது கீழே இருக்கிறீங்க. ஒளிய வச்சர இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா மேலே தூக்கிட்டிங்கன்னா ரெட்டு சேர்ந்துடும், எல்லாம் சேர்ந்துருச்சு. அடுத்தது ஆரஞ்சு மட்டும் சேரல. அப்போ ஆரஞ்சு கலர் எடுத்துக்கணும். ஆரஞ்சு கீழே என்ன இருக்குது, எல்லோ இருக்கா, எல்லோ இந்த பக்கம் இருக்குது. அதனால் நம்ம இந்த பக்கம் ஒளிய வைக்கிறோம். எல்லோ இங்கே தானே இருக்குது. நீ இதை கீழே இறக்குறீங்க. இப்போ நீங்கள் ஒளிய வச்சிங்களா அதை இந்த பக்கம் எடுக்கிறீங்க, மேலே தூக்குறீங்க. அப்படியே அதுக்கு நேராக இப்படி க்யூப்பை திருப்பிடணும். நேராக இருக்கனால இதை ஒளிய வைக்கிறீங்க, கீழே இறக்குறீங்க, இந்த பக்கம் எடுத்து மேலே தூக்குனீங்கன்னா செகண்ட் ரோ ஃபுல்லாக சேர்ந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ செகண்ட் ரோ ஃபுல்லாக சேர்ந்தாச்சு. அடுத்தது முதல்ல கீழே சேர்ந்ததுக்கப்புறம் ஜே வந்திருக்கான்னு பார்க்கணும். ஜேனா இந்த மாதிரி உங்களுக்கு ஜே வந்திருக்கான்னு பாருங்கள். ஜே வந்திருக்கு எனக்கு. இப்போ நம்ம ஜே ஃபார்முலா போடணும். ஜே ஃபார்முலா எப்படி போடணும்னு நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு இன்னொரு கேப்பு சொல்லித்தரேன். ஜே ஃபார்முலா போடணுன்னா ஃபஸ்ட்டு ரைட் பக்கம் எடுத்து இதை நம்ம கீழே இறக்கணும். அடுத்தது இறக்குனீங்களே தேர்டு பீஸ் இருக்குல்ல, அதை வந்து லெஃப்ட்டில் ஒளிய வைக்கணும். லெஃப்ட்டில் ஒளிய வச்சு க்யூபை இப்படியே திருப்பிடுங்க. இந்த பக்கம் திருப்பி இதை கீழே இருக்குங்க. அடுத்து ஒளிய வச்சிங்களே அதை இந்த பக்கம் தூக்கி நீங்கள் மேலே தூக்கி இதை இப்படி தூக்குனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஜே ஃபார்முலா. நான் வேணால் உங்களுக்கு முன்னாடி சொல்லித்தரேன். ரைட் இருக்குல்ல, ரைட்டு கீழே இருக்குங்க. இப்போ தேர்டு பீஸை லெஃப்ட்டில் ஒளிய வைங்க, அப்படியே க்யூபை திருப்புங்க. இதே மாதிரி ரைட் பக்கமும் கீழே இருக்குங்க. இந்த பக்கம் திருப்புனீங்களா அதை திருப்பி இந்த பக்கமே திருப்பி மேலே தூக்கி திருப்பி லெஃப்ட்டில் வந்து தூக்குனீங்கன்னா இதுதான் ஜே ஃபார்முலா.
அப்படி சொல்லி இப்போ நம்ம இந்த க்யூப்பில் பண்ணோம். ஜே எதுக்கு நேராக இந்த மாதிரி நேராக இருக்குல்ல அதை பார்த்து பண்ணோம். இப்போ வந்து ரைட்டில் எடுத்துக்கணும். ரைட்டை எடுத்து கீழே இறக்குறீங்க. தேர்டு பீஸை லெஃப்ட்டில் சேர்க்குறீங்க. அடுத்தது இப்படி க்யூப்பை திருப்புங்க. இந்த இடத்துல இதை கீழே இறக்குறீங்க. இந்த பக்கம் வழியாக வச்சுற நம்ம இந்த பக்கம் திருப்பி எடுத்துகிட்டு இதை மேலே தூக்கி இப்படி க்யூப்பை திருப்பி இதை மேலே தூக்குனிங்கன்னா வந்துடும். கீழே நீங்கள் ஜே ஃபார்மில் போட்டோன்னா ப்ளஸ் வந்துருக்கணும். இப்போ வந்து நான் எப்பயும் சொல்ல மாதிரி டீ மாதிரி சேரணும். டீ மாதிரி சேரணுன்னா இந்த 2 கலர் சேர்ந்துருக்கு, இந்த 2 கலர் சேரல. இப்போ நீங்கள் இந்த 2 கலர் சேர்ந்துருக்குல இந்த டீ மாதிரி இதை வந்து 2 கலர் சேரணும். 2 கலர் சேர்ந்துற நீங்கள் லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க. லெஃப்ட்டில் வச்சுட்டு உங்களுக்கு கார்னர் ஃபார்முலா சொல்லித்தரேன். கார்னர் ஃபார்முலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை கீழே இறக்குறீங்க. கீழே இறக்கிட்டு பின்னாடி 2 வாட்டி சுற்றுறீங்க. மேலே தூக்குறீங்க. திருப்பி இப்படி பண்ணுறீங்க. இறக்குறீங்க. பண்ணுறீங்க. மேலே தூக்குறீங்க. அதான் கார்னர் ஃபார்முலா. முன்னாடி சொல்கிறேன். நம்ம வந்து இந்த கீழே டீ செய்கிறதுக்காக கார்னர் ஃபார்முலா 1 சைடு போடுறோம். லாஸ்ட்டுக்கு வந்து டபுள் சைடு போடணும். நான் அப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து 1 சைடு போடுறத கற்றுக்கோங்க. இது இறக்குறீங்க. பின்னாடி 2 வாட்டி சுற்றுறீங்க. இறக்குனீங்களா அதை மேலே தூக்குறீங்க. திருப்பியும் இந்த பக்கமே சுற்றுறீங்க. திருப்பி இதை கீழே இறக்குறீங்க. திருப்பி இந்த பக்கம் பண்ணி மேலே தூக்குறீங்களா. இதுதான் உங்களோட கார்னர் ஃபார்முலா. இப்போ வந்து ரெட்டும் எல்லோவும் சேர்ந்துருக்கனால சேர்ந்துட லெஃப்ட் பக்கம் வச்சுக்கோங்க. வச்சு அந்த கார்னர் ஃபார்முலா போடுங்க. இதை இறக்குறீங்க. பின்னாடி 2 வாட்டி சுற்றுறீங்க. இதை மேலே தூக்குறீங்க. திருப்பி இந்த பக்கம் பண்ணுறீங்க. இதை இறக்குறீங்க. இந்த பக்கம் பண்ணி இதை மேலே தூக்குனீங்கன்னா இப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயும் டீ மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். வந்துடுச்சா? அதே சப்போஸ் உங்களுக்கு வந்து கலரே எதுவுமே சேரலைன்னா எல்லாத்தையும் தப்பாக வச்சிடணும். இப்போ எல்லோ இங்கே வைக்கணும், ஆரஞ்சு இங்கே இருக்கும், ஒயிட்டு இந்த டீ மாற்றி வச்சுட்டு சேர்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கலராச்சும் உங்களுக்கு சேரும். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்த லெஃப்ட் பக்கம் வச்சு சேர்க்கலாம். இப்போ நான் சேர்த்துட்டேன். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இந்த கலர் சேர்ந்துருக்கணும். இந்த 3 கலர் ரெட்டு, எல்லோ, க்ரீன் இந்த 3 கலரும் ஒரு பீஸில் சேர்ந்துருக்கும். எது சேர்ந்துருக்கா பாருங்கள். சேரல. அடுத்து இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. ரெட்டு, எல்லோ, க்ரீன். இங்கே வந்து எல்லோ, ஆரஞ்சு, க்ரீனு தான் இருக்குது. இதுவும் சேரல. அடுத்த பீஸ் பார்க்கலாம். ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன் இந்த பீஸ் சேர்ந்துருக்கு. ஆரஞ்சு, ஒயிட்டு, க்ரீனு இந்த 3 கலர் இந்த க்யூப்லேயே இந்த சின்னதில் எதில் வேணால் மாறி இருக்கலாம். இந்த க்ரீன் இங்கே இருக்கலாம், இந்த ஆரஞ்சு இங்கே இருக்கலாம், இந்த ஒயிட் இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த 3 கலர் இருக்கணும் இந்த ஒரு பீஸில். இதில் இருக்குது, இதில் பார்ப்போம், இதில் இல்லை. இப்போ இந்த பீஸில் இருக்கல சேர்ந்தரை வந்து லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து 11 ஃபார்மில் போகணும். 11 ஃபார்மில் எப்படி போகிறோன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். 11 ஃபார்மில் ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ரைட் இருக்குல்ல, ரைட்டை கீழே ரைட்டு இதை கீழே இறக்கி இதை வந்து ரைட்லேயே பண்ணணும். பண்ணிட்டீங்க. அதே மாதிரி லெஃப்ட்டை கீழே இறக்கி நீங்கள் லெஃப்ட்லேயே பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் போனக்கால இந்த பக்கம் வந்து வந்துடும். இதை நீங்கள் மேலே தூக்கி திருப்பி நீங்கள் லெஃப்ட்டில் பண்ணிங்களே திருப்பி லெஃப்ட்டில் பண்ணி மேலே தூக்குங்க. இதான் உங்களுக்கு 11 ஃபார்முலா. என்னடி பண்ணிங்கன்னா ரைட்டில் இறக்கி ரைட்லேயே பண்ணணும். லெஃப்ட்டில் இறக்கி லெஃப்ட்டில் பண்ணிங்கன்னா இது சேர்ந்துடும் 3மே. இதை நீங்கள் மேலே தூக்கிடணும். அடுத்து லெஃப்ட்டில் வச்சுங்க தெரியுமா, அதை இந்த பக்கம் இறக்கி மேலே தூக்குனிங்கன்னா இதை 11 ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு வந்து இந்த 3 ரூபா சேர்ந்துருக்குனா இப்போ வந்து நம்ம 11 ஃபார்முலா போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட்டில் இறக்குறீங்க, ரைட்டில் திருப்புறீங்க, லெஃப்ட்டில் இறக்குறீங்க, லெஃப்ட்டில் திருப்புறீங்க, மேலே தூக்குறீங்க, திருப்பி லெஃப்ட்லேயே திருப்பி ஒளிச்சல் எடுத்துருங்க. சேர்த்து இப்போ எல்லாம் மாறி இருக்கும் சென்டர் பீஸ்லாம். திருப்பி சென்டர் பீஸ் வந்துட்டிங்கன்னா இப்போல்லாம் சேர்த்து பாருங்கள். ரெட்டு, எல்லோ, க்ரீன், ரெட்டு தப்பாக இருக்குது. இந்த அடுத்த பீஸே பார்க்கணும் தப்பாக இருக்குது கரெக்டாக இருக்குன்னு. தப்பாக இருந்தால் உடனே திருப்பி 11 ஃபார்முலா பண்ணி ஆகணும். ரைட்டை இறக்குறீங்க, ரைட்டில் திருப்புறீங்க, லெஃப்ட்டை இறக்குறீங்க, லெஃப்ட்டில் திருப்புறீங்க, இப்படி மேலே தூக்குறீங்க, லெஃப்ட்டில் இருக்கிற திருப்பி இந்த பக்கம் பண்ணுறீங்க, மேலே தூக்குறீங்க, கலைஞ்சிருக்க கலர் திருப்பி இந்த பக்கம் பண்ணுறீங்களா. ஆரஞ்சு, ஒயிட்டு, க்ரீனு. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், ரெட்டு, ஒயிட்டு, க்ரீன் இது சேர்ந்துருச்சு இந்த கலர். அடுத்தது பாருங்கள் ரெட்டு, எல்லோ, க்ரீன் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அடுத்தது ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன். இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வந்து கார்னர் ஃபார்மில் டபுள் சைடு போடணும். இது எப்படின்னா இப்போ வந்து எல்லாத்துலேயுமே ஒரு பீஸ்லாம் இல்லை. இந்த பாருங்கள் இங்கே ஒரு பீஸ் இல்லை, இங்கே ஒரு பீஸ் இல்லை, இங்கே ஒரு பீஸ் இல்லை. பாதி பேருக்கு பீஸு எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் சேர்ந்துருக்காது. அது வந்து டீ மாதிரி இந்த பக்கம் மட்டும் சேர்ந்துருக்கும். செகண்ட் ரோவும் இங்கே மட்டும் சேர்ந்துருக்கும். அது நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் அதே மாதிரி கார்னர் ஃபார்மில் டபுள் சைடு போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 சைடு போடுற கார்னர் ஃபார்மில் பார்த்தோம். டபுள் சைடு போடுறத சொல்லித்தரேன். இது இறக்குனீங்களா, பின்னாடி பக்கம் 2 வாட்டி சுற்றுனீங்களா, மேலே தூக்குனீங்களா, இந்த பக்கம் பண்ணி
இதை இறக்கி இந்த பக்கம் பண்ணிங்கன்னா ஒன் சைடு வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கமும் ரைட்டில் போடாத லெஃப்ட்டில் போடணும். லெஃப்ட்டில் பண்ணி அதை 2 வாட்டி பின்னாடி சுற்றி இதை மேலே தூக்கி திருப்பி இந்த பக்கம் பண்ணுறதை பண்ணி இதை இறக்கி இதை வாட்டி பண்ணிங்கன்னா வந்துடும். நான் வாட்டி சொல்லித்தரேன். ரைட்டில் உள்ள இறக்கி பின்னாடி 2 வாட்டி சுற்றி மேலே தூக்கி திருப்பி இந்த பக்கம் வந்து இது கீழே இறக்கி வந்துச்சுன்னா வந்துடும். அதே மாதிரி லெஃப்ட்டில் இருக்கல, லெஃப்ட்டை இது கீழே இறக்கி இது 2 வாட்டி இப்படி சுற்றி மேலே தூக்கி திருப்பி இந்த பட்டன் பண்ணி இதை வந்து இப்படி பண்ணிங்கன்னா டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா தான். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச ரெட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ரெட்டு எடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட்டை இறக்கிக்கோங்க, 2 வாட்டி பின்னாடி சுற்றிக்கோங்க, மேலே தூக்கிக்கோங்க, இன்னொரு வாட்டி அதே இப்போ இந்த பக்கம் சுற்றுறீங்க, அதே மாதிரி இன்னொரு வாட்டி கீழே ஒரு வாட்டி சுற்றி இதை கீழே உள்ளதை அப்படி இறக்கி இதை அப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். இப்படி மேலே தூக்கிடணும். அதே இப்போ நீங்கள் சேர்ந்ததே கலரே தான் வச்சுக்கணும், மாற்றக்கூடாது. சேர்க்கும்போது இப்போ நம்ம டபுள் சைடு கார்னர் ஃபார்மில் போடுறோம்ல, அது சேர்க்கும்போது மட்டும் இந்த பக்கம் இது சேர்த்துடக்கூடாது, 2 பக்கமே தான் சேர்க்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் லெஃப்ட்லேயும் இதை இறக்குறீங்க, பின்னாடி 2 வாட்டி சுற்றுறீங்க, மேலே தூக்குறீங்க, திருப்பி இந்த பக்கம் பண்ணுறீங்க, இதை இறக்குறீங்க, இந்த பக்கம் பண்ணி இதை மேலே தூக்கிக்கோங்க. உங்களுக்கும் திருப்பி அதே மாதிரி தான் இருக்கும். திருப்பி 2 பக்கமே சேருங்க. இதை இறக்குறீங்க, 2 வாட்டி சுற்றுறீங்க, மேலே தூக்குறீங்க, திருப்பி இந்த பக்கம் பண்ணுறீங்க, கீழே இறக்குறீங்க, இந்த பக்கம் பண்ணுறீங்க, மேலே தூக்குறீங்க. திருப்பியும் இப்போ லெஃப்ட்டில் இறக்குறீங்க, 2 வாட்டி பின்னாடி சுற்றுறீங்க, மேலே தூக்குறீங்க, இந்த பக்கம் பண்ணுறீங்க, இறக்குறீங்க, இந்த பக்கம் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ரெட்டு நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. ரெட்டு சேர்ந்துற மட்டும் நம்ம லெஃப்ட்டில் வச்சுக்கணும். இப்போ ரெட்டு ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. சேர்ந்துட நீங்கள் லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க. திருப்பி கார்னர் ஃபார்மில் போடுங்க. இறக்குறீங்க, பின்னாடி 2 வாட்டி சுற்றுறீங்க, மேலே தூக்குறீங்க, இன்னொரு வாட்டி சுற்றுறீங்க, கீழே இறக்குறீங்க, இந்த பக்கம் பண்ணிங்கன்னா மேலே தூக்கிடலாம். அடுத்து இந்த பக்கம் இறக்குறீங்க, 2 வாட்டி சுற்றுறீங்க, மேலே தூக்குறீங்க, இந்த வாட்டி பண்ணி இதை இறக்கி இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேர்ந்துடும். இப்போ திருப்பியும் போடுங்க, அதே எல்லா பக்கமும் வச்சு போடுங்க. இதை இறக்குறீங்க, பின்னாடி 2 வாட்டி சுற்றுறீங்க, இதை மேலே தூக்குறீங்க, இன்னொரு வாட்டி பண்ணுறீங்க, இதை கீழே இறக்குறீங்க, ஒளியை இந்த பக்கம் பண்ணுறீங்க, மேலே தூக்குறீங்க. அதே மாதிரி லெஃப்ட்லேயும் இதை இறக்குறீங்க, 2 வாட்டி பின்னாடி சுற்றுறீங்க, இதை மேலே தூக்குறீங்க, இந்த வாட்டி சுற்றுறீங்க, இந்த வாட்டி பண்ணுறீங்க, இப்படி பண்ணி மேலே தூக்குறீங்களா உங்களுக்கு எல்லா வேலையும் சேர்ந்துடும். உங்களுக்கு ஃபார்முலா புரியல, நான் எப்படி சொல்லித்தரேன், இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 11 ஃபார்முலா சொல்லித்தரேன். இதை இறக்குறீங்க, இந்த வாட்டி இப்படி ஒன்று பண்ணுறீங்க, ரைட்லேயே பண்ணுறீங்க, இது இறக்குறீங்க, லெஃப்ட்லேயே பண்ணுறீங்க, மேலே தூக்குறீங்க, இந்த பக்கம் பண்ணி இந்த பக்கம் பண்ணுங்க. 11 ஃபார்முலா. அடுத்தது வந்து ஜே ஃபார்முலா இருக்குல்ல, ஜே மாதிரி இருக்குல்ல, இது இறக்குறீங்க, இந்த பக்கம் பண்ணுறீங்க, இந்த பக்கம் பண்ணுறீங்க. இப்போ ஜே ஃபார்முலா பண்ணணுன்னா இது இறக்குறீங்க, லெஃப்ட்டில் திருப்புறீங்க, இதை இப்படி க்யூபை திருப்புறீங்க, இது இறக்குறீங்க, லெஃப்ட்டில் திருப்புனா ரைட்டில் திருப்புறீங்க, இந்த பக்கம் போகிறீங்க, இப்படி இந்த பக்கம் பண்ணி இந்த பக்கம் தூக்குனீங்களா ஜே ஃபார்முலா. கார்னர் ஃபார்முலா தான் உங்களுக்கு இருக்குல்ல ஈஸி. இறக்குறீங்க, பின்னாடி 2 வாட்டி சுற்றுறீங்க, மேலே தூக்குறீங்க, இந்த பக்கம் பண்ணுறீங்க, கீழே இறக்குறீங்க, இந்த பக்கம் பண்ணால் வந்துடும். அடுத்தது இது கீழே இருக்கிறீங்க, இந்த பக்கம் பண்ணுறீங்க, இதை மேலே தூக்குறீங்க, இந்த பக்கம் பண்ணிட்டு இந்த பக்கம் இறக்கி இந்த பக்கம் மடங்க சேர்ந்துடும். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா சேர்க்கலாம். இந்த க்யூபு நம்ம சேர்த்த க்யூப் வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னமோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.